நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதய பெருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த நாளில் இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து நம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வருகிறது. இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து நம்மீது இரக்கம் பொழியப்படுகிறது. இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து அன்பும் அருளும் உண்டாகிறது. இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. குத்தி திறக்கப்பட்ட அவருடைய விழாவிலிருந்து பாய்ந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை அளிக்கின்ற அருட்சாதனமாய் மாறியிருக்கிறது. எனவே இயேசுவின் தூய இருதயத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த இதயத்தை மகிமைப்படுத்த நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும். நம்முடைய மனதில் ஆறுதலும் தேறுதலும் இருக்கும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் அமைதியிலும் நிம்மதியிலும் நிலையாய் நினைத்திருக்கும். இயேசுவின் தூய இருதயத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் இருதயமே என்கிற பாடலின் வழியாக இதோ இந்த நாளின் நற்கருணை ஆசீர்வாத ஆராதனையை பக்தியோடு நாம் துவங்குவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலைத்திடுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இதயத்தை திறந்து அன்பினை வெளிப்படுத்துகிறார், இரக்கத்தை பொழிகிறார். நம்மீது இறை ஆசீர்வாதத்தை அவர் நிறைவாக பொழிந்து நம்மை என்றென்றும் காக்கிறவராய், வழிநடத்துகிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு உடன் இருக்கிறார். அந்த இதயத்தை மகிமைப்படுத்த, அந்த இதயத்தினுடைய மாட்சியில் நாமும் பங்கு பெற தொடர்ந்து பாடி செபிப்போம். இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு.
எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. இயேசுவின் தூய இருதயத்தை மகிமைப்படுத்தி இருக்கிற நாம் அந்த இயேசுவின் இருதயத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்ற குடும்பமாக இருக்க நம் குடும்பத்தில் இருக்கிற நம் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? நம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையா? நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையா? நம்முடைய குடும்பம் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையிலும், கடன் தொல்லையிலும், கஷ்டத்திலும் இருக்கிறதா? இதோ இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து நமக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. அந்த இதயத்திலிருந்து நமக்கு ஆறுதலும் தேறுதலும் கிடைக்கிறது. நம்முடைய கஷ்டங்கள், மனபாரங்கள், குழப்பங்கள் நீங்க இயேசுவிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அந்த இதயத்திற்குரிய அன்பர்களாக வாழ இதோ இந்த நாளிலே இயேசுவின் திருமுன்னிலையில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாய் மன்றாடி வேண்டி செபிப்போம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தூய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் இதயத்தின் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்க இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் உங்களுக்காக மன்றாடுகிறேன். என் அன்பு உள்ளங்களே, இதய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்பிக்கை இழந்து கொண்டே வருகிறார், கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அதிலிருந்து அவருக்கு ரொம்ப மன கஷ்டம். மறுபடியும் எப்போ வரும், மறுபடியும் எப்போ நடக்கும் அப்படின்னு அச்சத்திலும் கலக்கத்திலும் அவர் இருக்கிறார். ரொம்ப வேதனைப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவரை ஒரு சகோதரி என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். ஃபாதர், இதோ இந்த சகோதரருக்கு திடீரென்று ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஃபாதர். என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு, குடும்பத்தில் சமாதானமா ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இவருக்கு போய் அதுவும் இந்த வயசுல இப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல ஃபாதர். ஆனா இப்படிப்பட்ட ஒரு துன்பகரமான ஒரு நிலை. அவங்க வீட்டில் 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஃபாதர். சின்ன பிள்ளைங்க, இப்பதான் படிச்சுட்டு வராங்க. ஒருத்தி 9வது படிக்கிறா, இன்னொருத்தி 6வது படிக்கிறா ஃபாதர். சின்ன பிள்ளைங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கவலையா அந்த மனைவி வீட்டிலேயே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல ஃபாதர். இவருக்காக ஒரு ஜெபம் செய்யுங்க. இவர் நல்லா இருக்கணும், இவருக்கு உடல் உள்ள சுகம் தரணும், கடவுள் இவரை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அழைத்து வந்தார் அந்த சகோதரி. பிரியமானவர்களே, என்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் என்ன சொல்லி அந்த மனிதரை ஆறுதல் படுத்துவது? என்ன சொல்லி நான் அந்த மனிதரை தேறுதல் படுத்துவது? எனக்கு புரியல, எனக்கு தெரியல. ஆனால் கடவுளுடைய திருநாமத்தினால ஆண்டவருடைய அந்த தோல் துகில் என்று சொல்லப்படுகிற ஸ்டோலை போட்டுக்கிட்டு அந்த ஸ்டோலினுடைய அந்த முனை பகுதியில் இருக்கிற அந்த சிலுவையை எடுத்து அவருடைய தலை மேலே வச்சேன். அந்த சகோதரரை முட்டி போட சொல்லிட்டு அந்த ஸ்டோலை எடுத்து அவருடைய தலை மேலே அந்த சிலுவை பகுதியை வைத்து கொண்டு, பிரியமானவர்களே, சில மணித்துளிகள் நம்பிக்கையோடு நான் செபித்தேன். கடவுளிடத்தில் அந்த மனிதரை ஒப்பு கொடுத்தேன். அந்த சகோதரனுக்காக ஆண்டவரிடத்தில் உருக்கத்தோடு மன்றாடினேன், செபித்தேன். அந்த சகோதரருக்கு நான் செபிக்க 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 அவருடைய கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் வழிந்தோடி வந்தது. அவருடைய இதயத்தினுடைய பாரங்கள் எல்லாம் குறைந்தது. மன சுமைகள் எல்லாம் அப்படியே இறக்கி வைத்தார் போல் ஆனது. அந்த ஜெபத்தினுடைய இறுதியில் சொன்னாரு, ஃபாதர்,
என்னுடைய நோய் குணமாச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் கவலையோடு இருந்தேன், நான் கண்ணீரோடு இருந்தேன், ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டேன். ஐயோ எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஃபாதர். என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருவனோ, என் பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு நான் செத்து போயிடுவனோன்னு நினைச்சேன் ஃபாதர். எனக்கு தெரியல. இப்போ என்னுடைய மனபாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு ஃபாதர். மனதில் இருக்கின்ற அந்த கவலைகள் எல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு ஃபாதர். எனக்கு சுகம் கிடைச்ச மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை நான் உணர்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சாட்சியமாய் அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனார். பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ கவலையோடு இருக்கிறாயா? மனவேதனையில் நீ தவிக்கிறாயா? மனபாரங்களோடு, மன சுமைகளோடு ஒவ்வொரு நாளும் இது ஏன் எனக்கு, இது எப்படி எனக்கு என்று சொல்லி நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ கவலைப்படாதே, நீ அஞ்சாதே. உன்னை தேற்றுவதற்கு ஒரு தெய்வம் உண்டு, உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு இறைவன் உண்டு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு இறைவன் இதோ இருக்கிறார். இந்த இதயம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த இதயத்திலிருந்து அன்பு உண்டு, இந்த இதயத்திலிருந்து இரக்கம் உண்டு, இந்த இதயத்திலிருந்து மன்னிப்பு உண்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு மகனே, மகளே, இயேசுவிடத்தில் வா, ஓடி வா, அவரிடத்தில் தஞ்சமடை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவின் இதயத்திடமிருந்துதான் நமக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும் உண்டு. எனவே என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்கிற அற்புதமான பாடலை பாடி செபிப்போம். நம்முடைய மனக்குறைகளை, கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அதன் வழியாய் நம்முடைய மனமும் ஆறுதலும் தேறுதலும் நம்பிக்கையும் பெறட்டும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்கள்? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும்? இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும்? நெஞ்சினுடைய நோகங்கள், மனவலிகள், மனபாரங்கள், கஷ்டங்கள், மனதில் இருக்கிற சுமைகள், சொல்ல முடியாத காயங்கள், ஐயோ இந்த வலியோடு வேதனையோடு தூக்கமின்றி நிம்மதியின்றி நான் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றேனே. இயேசுவே அப்பா, என் வலிகளை தீர்க்க, என் வேதனைகளை போக்க, என் கவலைகளை நீக்க இந்த உலகத்தில் யாரால் முடியும்? நீர் ஒருவரே அவற்றை மாற்றக்கூடிய தேவன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஐயா. என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே. என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மன அமைதிக்காக, என் மன நிம்மதிக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னை ஆசீர்வதிங்க, என் வாழ்வை மாற்றுங்க என்று சொல்லி பக்தியோடு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். நெஞ்சின் நோகங்கள் அதை மின்றும் பாருங்கள்,
துன்பங்கள் அதை மிஞ்சும் பாருங்கள். தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? ஒரு பறவை அழகாக ஒரு கூட்டுக்குள்ளே வசித்துக் கொண்டிருக்கிறது. தன் குஞ்சுகளோடு அது அற்புதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான கூட்டிலே இருக்கிற குஞ்சுகளோடு அந்த பறவை வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் அந்த கூட்டை யாராவது வந்து கலைத்தால் அந்த குஞ்சுகள் நிம்மதியாக இருக்குமா? அந்த தாய் பறவை அந்த குஞ்சு பறவைகளுக்காக ஏங்கும் அல்லவா? கவலைப்படும் அல்லவா? வேதனையும் துன்பமும் அடையும் அல்லவா? இதோ அதுபோல என் குடும்பத்தின் நிலை இருக்கிறது ஐயா. இயேசுவே தெய்வமே, அதுபோல என் குடும்பத்தினுடைய சூழல்கள் இருக்கிறது. என் இதயம் அப்படியாக அந்த கூடு கலைந்து போவது போல என் இதயமும் கலங்கி போயிருக்கிறது. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வமே, என் மனதிற்கு நிம்மதி ஆறுதலை தர எழுந்தருளி வாரும் நற்கருணை ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க அப்பா, என்னை ஆசீர்வதிங்க. சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ அஞ்சாதே, நீ பயப்படாதே. உன்னை காக்க, உனக்கு ஆறுதல் தர, உனக்கு நம்பிக்கை ஊட்ட, கலங்கி போயிருக்கிற உன் மனதிற்கு திடம் தர இதோ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தவறான ஒரு முடிவுக்கு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒருபோதும் போய்விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ நம்பிக்கையோடு இரு, நீ திடம் கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவதை, நம்மோடு உடனிருப்பதை, அவர் நம்மை வழிநடத்துவதை, பாதுகாப்பதை உணர்ந்தவர்களாய், இயேசுவின் இதயத்திற்குரிய அன்பர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார். இயேசென்னை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் இயேசு
தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தூய இருதய படம் நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் இருக்கும். அப்படிதானே? இயேசுவினுடைய அந்த தூய இருதய படத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்துகிற ஒரு நேரம். இந்த ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த திரு இருதய படத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் நின்று பக்தியோடு உருக்கத்தோடு ஜெபிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு இருக்கும். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞானக்கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. உம் ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தை வழிபட நாங்கள் எங்கள் வீட்டில் நிறுவியிருக்கும் படத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இந்த இயேசுவின் திரு இருதய படத்தின் முன்பாக உம்மை பக்தியோடு வழிபட்டு மகிமைப்படுத்துகிற எங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இவ்வாழ்வில் உமது அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடையச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கரங்களை கூப்பி இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுப்போம். ஓ இயேசுவின் தூய இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழி நடத்தியருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசிர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போமாக. மாண்புயரிவ்வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் தூய்மை மிகு இருதய பெருவிழாவினை இன்று நம் தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிகு இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய
அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 11 முதல் 16 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணிக் காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்று மீட்டு வருவேன். மக்களினங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றை சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுந்ததையும் வலிமை உள்ளதையும் அளிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னுடன் இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கல்லியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறார். என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறார். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 5. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல,
இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. உயிருள்ள இறைவார்த்தைகள் 3 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இயேசுவின் தூய இருதய பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் உடைய இதயம். அந்த தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த நாளில் ஒப்புக் கொடுப்பதின் வழியாக இந்த மாதம் முழுவதும் இறை ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. இந்த ஆண்டு முழுவதும் கடவுளுடைய அந்த தூய இருதயத்தில் தஞ்சமடைகிற போது ஆறுதலும் நம்பிக்கையும் அமைதியும் உண்டாகிறது. ஆம், நம் மனக்குழப்பத்தோடு இருக்கலாம், ஒருவேளை மன பாரத்தோடு மன வலிகளோடு இருக்கலாம், நம்முடைய இதயம் கனத்த இதயமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய இதயம் கல்லான இதயமாய் மாறிப்போயிருக்கலாம். இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, என் கல்லான இதயத்தை அகற்றிவிட்டு சதையாலான புதிய இதயம் ஒன்றை எனக்கு தா. இயேசுவே, மனபாரங்களோடு சுமைகளோடு வலி வேதனைகளோடு இருக்கிற
என் இதயத்தை அகற்றிவிட்டு என் இதயத்திற்கு அமைதியும் நிம்மதியும் தா. ஆம் ஆண்டவரே, குழப்பத்தில் நான் தவிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என் இதயம் கனத்த இதயமாயிருக்கிறது. இதோ இந்த நாளில் என்னை ஒப்புக் கொடுக்கிற வேளையில், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிற வேளையில், இயேசுவே, உம் தூய இருதயத்தில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தஞ்சமடைய செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும். எங்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தாரும். அதன் வழியாய் உம் தூய இருதயத்திற்கு என்றென்றும் நாங்கள் சாட்சிகளாய் வாழ இந்த நாளில் வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். நான் உங்கள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை உங்களுக்கு தருவேன். இதோ நான் புதிய இதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, லாவோ ட்சு என்கிற சீன எழுத்தாளர் இவ்வாறு சொல்லுகிறார்: உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன. உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், அவை உங்கள் செயல்களாகின்றன. உங்கள் செயல்களை கவனியுங்கள், அவை உங்கள் பழக்கங்களாகின்றன. உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள், அவை உங்கள் குணமாக மாறுகிறது. உங்கள் குணத்தை கவனியுங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையாகிறது. இந்த அற்புதமான வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் நாம் தியானித்தோம் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளினுடைய விழா நம்மை அர்த்தமுள்ள வாழ்வு வாழ அழைப்பு கொடுக்கிற விழாவாக அமைந்திருக்கும். குத்தி திறக்கப்பட்ட இயேசுவினுடைய அந்த இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளியேறின என்று பார்க்கிறோம். இயேசுவினுடைய அந்த விழாவிலிருந்து, அந்த தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற ஆசீர்வாதத்தின் ஊற்றினை நாம் முகர்ந்து கொள்ளுகிற போது, திருமுழுக்கினால் நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் செய்யப்பட்டு பாவங்களிலிருந்து கழுவப்படுகிறோம். இயேசுவினுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிற போது நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீட்பின் பிள்ளைகளாக, உயிர்ப்பின் சாட்சிகளாக நாம் வாழ்கிறோம். பிரியமானவர்களே, 1856 ஆண்டு பிரான்ஸ் நாட்டினுடைய ஆயர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கொண்டு திருத்தந்தை 9ஆம் பயசிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை திரு இருதய ஆண்டவருக்கு விழா கொண்டாட வேண்டும் என்கிற கோரிக்கை. இதன் அடிப்படையில் நவம்பர் 20ஆம் தேதி முதலில் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது. இந்த விழா எதனை மையப்படுத்தி இருக்கிறது என்றால், இயேசுவினுடைய தூய இயல்பையும் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பிறகு 19 நாள்களுக்கு பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்கிற வழக்கம் எப்பொழுது நம்முடைய தாயாம் கத்தோலிக்க திரு அவையில் வந்ததென்றால், திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் 1969ஆம் ஆண்டு இவற்றினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தாயாம் கத்தோலிக்க திரு அவையை இந்த விழா கொண்டாட அழைப்பு கொடுத்ததின் பேரில் 1969 இந்த விழாவானது இந்த நாளில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. என்று பிரியமானவர்களே, பிரான்ஸ் நாட்டினுடைய துறவி மார்க்ரெட் மரி என்பவர் 1672 டிசம்பர் 27ஆம் தேதி அவர் ஒரு காட்சியை காணுகிறார். அந்த காட்சி அன்பு தீ பற்றி எரிகின்ற இதயத்துடன் இயேசு முதலில் துறவியான மார்க்ரெட் மேரிக்கு காட்சி தருகிறார். இந்த காட்சியை பார்த்தவுடன் மெய்சிலிர்த்து போகிறார் மார்க்ரெட் மரி. இயேசுவினுடைய தூய இருதயத்தின் மீது அவருக்கு பக்தியும் அன்பும் உண்டாகிறது. இந்த காட்சி மீண்டுமாய் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. குறிப்பாக
18 மாதங்களாக இயேசுவினுடைய தூய இருதய காட்சியானது துறவி மார்க்ரெட் மரி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே இந்த பக்தி முயற்சியை பரப்புவதற்கு துறவி மார்க்ரெட் மரி அவர்கள் முன்வருகிறார்கள். கெத்செமனி தோட்டம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை வியத்த ஒரு இடம் இல்லையா? அந்த இடத்துல இயேசு எவ்வளவு மனவேதனையை, துயரத்தை அடைந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. அவர் மரண வேளையில் இருக்கிறார். மரணம் அவரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் அவர் சிலுவை சுமக்க வேண்டியிருக்கிறது. கல்வாரி மலையை நோக்கி அந்த பாடுகளோடு நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்படவிருக்கிறார். அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது அவருடைய விலாவிலே குத்தப்படவிருக்கிறது. ஆணிகளால் அறையப்பட்ட காயங்களிலிருந்து, விலாவில் குத்தப்பட்ட அந்த காயங்களிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோட போகிறது. இந்த காட்சி அவருடைய மன கண்முன்புக்காக வருகிறது. அதனால தான் அந்த கெத்செமனி தோட்ட இறை அனுபவம் இருக்கிறதே, அது ஆழ்ந்த துயரமும் வேதனையும் உடைய ஒரு அனுபவமாக இருந்ததனால் அந்த இடத்தில் இரத்த வியர்வையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியர்க்கிறார். இந்த காட்சியை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற இறைவன் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு பொழுதினிலும் இந்த காட்சியை, அதாவது கெத்செமனி தோட்ட அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை புனித மார்க்ரெட் மரி அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 1686 முதலில் இந்த விழாவானது ஒரு துறவற மடத்தில் கொண்டாடப்பட்டது. முதல்ல சேக்ரட் ஹார்ட் ஃபீஸ்ட் அந்த ஒரு துறவு மடத்தில் தான் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிற்றாலயம் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தின் பெயரினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தூய இருதய பக்தி முயற்சி 13வது நூற்றாண்டிலிருந்தே துவங்கி இருக்கிறது. 1353 திரு இருதய மறைபொருளை சிறப்பிக்குமாறு திருத்தந்தை 6ஆம் இன்னசென்ட் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது முதல்ல துவங்கி இருந்தாலும் கூட அது பெரும் அளவில் நினைவு கூறப்படாமல் இருந்தது. அதன் பிறகுதான் தூய இருதயத்தினுடைய காட்சி வெளிப்படுத்தப்பட்ட பிறகு மார்க்ரெட் மரி அவர்களால் இந்த பக்தி முயற்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்திலே பரவ ஆரம்பிக்கிறது. இதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு இந்த பெருவிழாவை நாம் ஏறெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிற போது மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25 முதல் உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இந்த நாளினுடைய விழா முழுமையான அர்த்தம் பெறுகிறது இந்த இறை வார்த்தையில். நாம் எல்லோரும் சுமைகளோடு இருப்போம், காயங்களோடு இருப்போம், மன வலிகளோடு வேதனைகளோடு இருப்போம். ஐயோ, என் மன பாரத்தை போக்குவதற்கு யாரும் இல்லையே, என் மன வலிகளை குறைப்பதற்கு யாரும் இல்லையே, நான் யாரிடத்தில் போவேன், எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறதே, என் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிறதே, மன பாரங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு நெஞ்சு வலி இருக்கிறதே, நான் ஹார்ட் அட்டாக்குனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, எனக்கு இதய கோளாறு இருக்கிறதே, என் இதயத்தில் ஓட்டை இருக்கிறதே, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த இதயம்தான் உடலினுடைய மையமாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த இதயத்திலிருந்து தான் உடலினுடைய ஒவ்வொரு பாகங்களுக்கும் இரத்த ஓட்டமானது ஏற்படுத்தப்படுகிறது. இந்த இதயத்திலிருந்து வருகின்ற நரம்புகளின் வழியாகத்தான் நம் உடலில் இருக்கின்ற இரத்தம் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த இரத்த ஓட்டத்தினால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த இரத்த ஓட்டத்தினால் தான் நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இதயம் கனமான இதயமாக மாறிப்போய் இருக்கிறது என்றால், இந்த இதயத்திலே வலியும் வேதனையும் இருக்கிறது என்றால், இந்த இதயம் கல்லான இதயமாக இருக்கிறது என்றால், இந்த இதயம் பிறரை மன்னிக்க முடியாத இதயமாக இருக்கிறது என்றால், இந்த இதயத்தில் இரக்கமோ கருணையோ இல்லை என்றால், பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பேர் பிறரை மன்னிக்க முடியாமல் நாம் இருக்கிறோம்.
எவ்வளவு பேர் பிறரின் மீது இரக்கம் காட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பேர் பார்க்கிற அநீதிகள், கஷ்டப்படுகிற மக்கள், வேதனைப்படுகிற மக்கள், நோய்வாய்ப்பட்ட மக்கள், முதியோர்களை பார்த்து கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ளாமல் இருக்கிறோம். கனத்த இதயத்தோடு, கல்லான இதயத்தோடு நாம் வாழ்கிற போது இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு போக போகிறதில்லைங்க. இந்த உலகத்தில் நாம் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்லை. அன்பான இதயம், இரக்கமுள்ள இதயம், அமைதி உடைய இதயம், நம்பிக்கை தருகிற இதயம், மகிழ்ச்சியான இதயமாய் நம் இதயம் மாற நம்மை, நம் குடும்பத்தை இயேசுவின் தூய இருதயத்திற்கு இந்த நாளில் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் இந்த மாதம் நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதம் இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து ஊற்றெடுக்கப் போகிறது. இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து ஊற்றெடுக்கிற அந்த ஆசீர்வாதமான நாளினைத்தான் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் 1969 சொன்ன வார்த்தைகள் ஊற்றுகளிலிருந்து முகர்ந்து கொள்வீர் என்கிற வார்த்தை. ஊற்றுகளிலிருந்து முகர்ந்து கொள்வீர். இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, கருணை, மன்னிப்பு எல்லாமே. இவற்றை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தயார் என்றால் இந்த தெய்வீக திருப்பலி நமக்கும் நம் குடும்பத்திற்கும் மிக பெரும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. மீண்டும் ஒரு முறை திரு இருதய ஆண்டவருடைய வாழ்த்துக்களை கூறி உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக என்றும் செபிக்கின்றோம். ஆமென். நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல்.
உந்தன் கைவண்ணம் கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் இல்லமே. உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் இல்லமே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் நேசித்து அன்பு செய்த சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் பாடி ஜெபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாது என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். படை வீரருள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உந்தன் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக.